அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழர்களோட ஒட்டுமொத்த நம்பிக்கையாக சீமான் தான் மாறிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலை பார்த்தீங்கன்னா பாண்டே அவர்கள் தற்போது நேர்காணல சொல்லியிருக்காரு. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடம் பேசுறதுக்கும் தேசியம் பேசுறதுக்கும் பல கட்சிகள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தமிழை பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு அனைவருமே இயங்கிட்டு இருந்த ஒரு தருணத்தில் தான் 2010 பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளுமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுக்காகவும் தமிழர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் இருந்த ஒரு காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள்லேயே இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மேலும் வலு சேர்த்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா தற்போது பாண்டே அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. பொதுவாகவே சீமானை குறித்து பாண்டே பேசுறாரு அப்படின்னா அந்த ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கு முதல் முக்கிய காரணமே பாண்டேவும் சீமானும் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு நண்பர்களாகவும் அண்ணன் தம்பி போலவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமான் பார்த்தீங்கன்னா தம்பி பாண்டே எடுக்கக்கூடிய நேர்காணலை பார்க்கறதுக்கு நானே அதிக அளவில் ஆர்வம் செலுத்துவேன் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா விவாத மேடைகளில் கூட சீமான் வராரு அப்படின்னா சீமானுக்கு என்று ஒரு தனித்துவத்தை கொடுத்தோம், சீமானுக்கு என்று ஒரு தனி இன்ட்ரோ கொடுத்தோம். சீமான் மேலே பாண்டேக்கு இருக்கக்கூடிய அன்பை ரொம்ப வெளிப்படையாகவே காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்றது அரசியலையும் தாண்டி ஒரு அண்ணன் தம்பி போல இருந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் தற்போது பாண்டேவுடைய நேர்காணல்ல தற்போது சீமான் வாங்கி இருக்கக்கூடிய இந்த 8% அப்படின்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் 2026 தான் சீமானோட வளர்ச்சியை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது தான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. கட்சியுடைய சின்னத்தை பறிச்சு சீமானுக்கு ஏகப்பட்ட இடையூறுகளை கொடுத்து பொதுக்கூட்டங்களே போட விடாம ஏகப்பட்ட சிக்கல்களை கொடுத்தும் கூட சீமான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது எல்லாத்தையுமே தாண்டி சீமான் செய்திருக்கக்கூடியது ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுது அப்படின்னு பாண்டே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.